Warm greetings from LBN People's Podium for the 28th Ask the Expert session powered by All Ladies League, Seven Sisters and LBN Tech Solutions. This is our second informational webinar under the banner of Seven Sisters of All Ladies League. Seven Sisters is a project of global solidarity by All Ladies League, a global organization for expanding the vibe and drive of sisterhood action for the betterment of society. Among other activities, conducting informational webinars is one. LBN People's Podium has the several eminent speakers gracing the stage. To name a few, Dr. Pritika Chari, first woman neurologist; Mallika Badrinath, eminent cookery expert; Madhusudan and Kalai Selvan, cultural celebrity; Siddha Sivaraman, Olympian Sharat Kamal, and several others since 2020. Today, I am honored to welcome Mrs. Renuga Tiruvengadam, Advocate, Madras High Court. Thank you so much, Mrs. Renuga, for accepting to be our expert speaker, and I extend you a warm welcome. I also welcome our participants for tuning in on this beautiful Sunday morning. Mrs. Renuga Tiruvengadam is a practicing lawyer, along with a lawyer husband, Shri K.R. Tiruvengadam. Both Shri Tiruvengadam and Mrs. Renuga are running a very popular YouTube channel, which has nearly 20,000 subscribers. The videos spread awareness on legal points to the general public. Mrs. Renuga is passionate about cooking, and she has a successful cookery channel, which is called Elite Samayal on YouTube. And it has, when I last checked, it had 226,034 views on the very popular channel. The topic for today is attachment with detachment. So without much further waiting, I hand over the floor to Mrs. Renuga Tiruvengadam. The floor is all yours. Over to you, Renuga. Thank you, Meghala. Friends, நான் Renuga Tiruvengadam. நான் வந்து ஹை கோர்ட்ல ஃபேமிலி கேசஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பேச போற டாபிக் வந்து டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எந்த ஏஜ் குரூப் இதுல வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 45ல இருந்து 60 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டாபிக். இது வந்து ஜெண்டர் நியூட்ரல் தான். யாருக்கு வேணாலும் ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி. இந்த டாபிக் எதை பத்தினது அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி ஹாப்பியா இருக்கணும். நம்மளுடைய சன்னுக்கோ டாட்டருக்கோ இந்த ஏஜ்ல தான் கல்யாணம் பண்ணுவோம். நம்மளுடைய 45th இயர்ல இருந்து 60th இயர்க்குள்ள நம்மளுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ நம்ம கல்யாணம் பண்றோம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறத விட என்கிட்ட நிறைய கேசஸ் வருது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை அப்படின்னா அது எப்படி வருது, ரூட் காஸ் யாரு, அது எப்படி நம்ம இருந்தா நமக்கு வந்து பிரச்சனைகளே இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உறவுகள் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ரொம்ப அழகானதுதான். அது அந்த அழகை வந்து நம்ம ஆராதிக்கிறதும் அவமதிக்கிறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. உறவுகளை வந்து எப்பொழுதுமே போற்றி பாதுகாக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து உறவுகள் வந்து நீடிச்சிருக்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க அப்படி இருந்தா எப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு அடிச்சுப்போம் நாளைக்கு கூடிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணும் பொழுது இன்னும் ஒரு தேர்ட் பர்சன் வந்து நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. நம்மளுடைய சன்ஸ் இன் லாவோ இல்ல டாட்டர்ஸ் இன் லாவோ வராங்க நம்ம வீட்டுக்குள்ள. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடுகள்ல யூஸ்வலா பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகள் வராம எப்படி தவிர்க்கலாம், நம்ம எப்படி எல்லாம் இருந்தா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம், நம்மளுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தா ஹாப்பியா போகணும் அப்படிங்கறத பத்தி தான் நான் இது பேச போறேன். அதனாலதான் இந்த ஏஜ் குரூப் வந்து 45 to 60 அப்படின்னு நான் சொன்னேன். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே எல்லார் வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத ஃபேமிலிங்கிறதே கிடையாது. பிரச்சனைகள் இருந்தா பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கப் காஃபி எடுத்துக்கோங்க, அக்ராஸ் த டேபிள் உட்கார்ந்து பேசுங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி பேசிடுங்க. பேசுனா தீராத பிரச்சனைங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால ஈஸியா அதை வந்து பேசி தீர்த்து கொள்ள முடியும். அதாவது அந்த மாதிரி பேசுறப்ப நம்ம கிட்ட எப்போதுமே வந்து ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. த்ரெட் பாரா பேசுறதுல தப்பே கிடையாது. அதனால பிரச்சனைகளே வராது. அதாவது இது நீங்க பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம மதரின்லாவா நான் இருக்கிறேன்னா, என்னோட டாக்டர்ல ஏதாவது பேசினாங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் அவங்க கிட்ட பிராங்கா சொல்லணும். அதே மாதிரி அவங்களும் நீங்க இந்த மாதிரி என்ன பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அக்ராஸ் த டேபிள் நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா
நமக்கு வந்து நம்மளுடைய லைஃப் வந்து பிரச்சனைகளே இல்லாம ஸ்மூத்தா போகும். எப்பொழுதுமே பிரச்சனைகளை வந்து நம்ம பதற்றப்படாமல் அணுகணும். நம்ம எல்டர் சொல்லுவாங்க இல்லையா, பதற காரியம் செதறும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பதற்றமே இல்லாம நிதானமா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம கையாண்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைகளை நம்ம வந்து சுலபமா நம்ம வந்து அதுல இருந்து வெளியில வந்துட முடியும். இப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு செடியை வந்து வேரோட ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது தான். அந்த செடி வந்து இன்னொரு இடத்துல வச்சு அது வளர்றதுக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் அந்த கால அவகாசத்தை நம்ம கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு வர்ற சன்னின்லாவுக்கா இருந்தாலும் சரி, டாட்டரின்லாவுக்கா இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அந்த வேர் வந்து நல்லா புடிச்சு வளரணும் அப்படின்னு சொன்னா நம்ம தண்ணி விடுறோம் இல்லையா செடிக்கு. நம்ம ஃபேமிலியில என்ன பண்ணணும், அன்பையும் அரவணைப்பையும் தான் தரணும். நம்ம வீட்டு பழக்க வழக்கத்தை நம்மளுடைய டாட்டர்ஸ் இன்லாவா இருந்தாலும் சரி, சன்ஸ் இன்லாவா இருந்தாலும் சரி, கத்துக்கிறதுக்கு நமக்கு வந்து டைம் ஆகும். அவங்களுக்கான அந்த டைமை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இது நம்மளும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு என்டையரா ஒரு வேற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வந்திருப்பாங்க. அவங்க வீட்டுல வேற ஒரு பழக்கம் இருந்திருக்கும், நம்ம வீட்டுல வேற ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அந்த பழக்கங்களை வந்து நம்ம சொல்லும் போது இதுதான் இங்க பழக்கம் அப்படின்னு நம்ம ஒரு இன்சிஸ்ட் பண்ணி சொன்னோம்னா கண்டிப்பா அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்படி பண்ணலாமா இல்ல அப்படி பண்ணலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஒத்துப்பாங்க. எப்பொழுதுமே அன்பால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கால அவகாசத்தை கொடுக்கறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா அது வந்து நம்மளுடைய பொறுப்பு தான். அந்த பொறுப்புல இருந்து நம்ம அந்த எந்த ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகுறோமோ அப்பதான் வந்து பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. முன்னாடி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தாங்க. ஜாயிண்ட் ஃபேமிலின்னு நான் சொல்றது வந்து அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், அவங்களுடைய சன்ஸ் டாட்டர்ஸ் இன்லா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து அந்த ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற சிஸ்டம் வந்து சுத்தமா கிடையாது. இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 25% அப்பா, அம்மா, பையன், அது கூட ஒரு பையனா இருந்தாதான் அப்பா அம்மா அவங்களோட இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதுதான் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு. மத்தவங்க எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல பொறுப்பு வந்து எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆகுது. அது பொறுப்பு ஜாஸ்தி ஆகும் போது பிரச்சனைகளை எதிர்கொள்ற திறன் அவங்களுக்கு வந்து குறைஞ்சு போயிடுது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நம்மளுடைய அனுபவத்துல எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனா அந்த அனுபவத்தை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது உண்மை. நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம டாக்டர்லாவோடயா இருக்கட்டும், இல்ல நம்ம சன்னின்லாவோட இருக்கட்டும், நம்ம ஒத்து போகணும்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க வளர்ந்த விதம் அப்படிங்கிறது வேற. எங்க கிட்ட வந்து யூஸ்வலா டிவோர்ஸ் கேட்டு வரவங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து முதல்ல அவங்களுக்கு உட்கார்ந்து அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் தான் நாங்க பேசுறதுக்கு விருப்பப்படுவோம். ஏன்னா ஒரு கல்யாணத்தை வந்து சீக்கிரமா பிரிச்சு விட்டுறலாம், ஆனா அது ரொம்ப தவறு. ஒரு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த கல்யாணங்கிறது இந்து ட்ரெடிஷன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நாங்க வந்து பேசி எங்களுடைய சர்வே எல்லாம் எடுக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, என்னோட ஒய்ஃப் வந்து நல்லவதான், ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க இன்லாஸோட கிளச்சஸ்ல அவ இருக்கா, அவங்க அப்பா அம்மா சொல்றதுதான் கேக்குறா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றாங்க. ஆனா வேற ஒய்ஃப் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க தான் மேடம், ஆனா பாத்தீங்கன்னா எங்க மாமனார் மாமியார் சொல்றதை கேட்டுட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சுக்கிட்டோம்னாலே நம்ம குழந்தைங்க நல்லாவே இருப்பாங்கிறது ரொம்ப ஈஸியா தெரியுது. அதாவது நான் வாழாத வாழ்க்கையே என் பொண்ணு வாழட்டும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, அது ரொம்ப தவறு. வீடுன்னு இருந்தா பிரச்சனைகள் தான் இருக்கும். இப்ப நான் அம்மாவா இருந்து நான் உன்னை திருத்துற மாதிரி உன்னோட மதர் இன்லாவுக்கும் ரைட்ஸ் இருக்கு, அவங்க திருத்தட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுல தப்பே கிடையாது. அதாவது இது வந்து சன்னுக்கு மட்டும் டாட்டர் இன்லாவுக்கு மட்டும் கிடையாது, சன்ஸுக்கும் நம்ம வந்து அந்த பொறுப்பை வந்து கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா பையன் அப்படிங்கிறதுனால எதுவுமே வந்து வசதிங்கிறது கிடையாது. இப்ப ஈக்குவலா பொண்ணு பையன் எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க. ஒரு ஃபேமிலியோட பேர்டனை வந்து பொண்ணும் ஈக்குவலா சுமக்குறாங்க. அந்த மாதிரி பையனுக்கு கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள், நம்ம வேலை ஒரு மனைவியோடைய கஷ்டங்கள்னா என்ன எல்லாத்தையுமே புரிய வைக்கணும். நம்மளுடைய பொண்ணு அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய சன்னின்லா ஹெல்ப் பண்ணலைன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குமோ அதே வருத்தம் நம்மளுடைய டாட்டரின்லா ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய பையன் ஹெல்ப் பண்ணலைன்னா நமக்கு இருக்கணும். நான் கஷ்டப்பட்டுட்டேன், நீங்க நல்லா ஹாப்பியா இருங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட் வந்து மிகவும் ரொம்ப தவறான ஒரு ஆட்டிடியூட். நானும் கஷ்டப்பட்டு தான் வந்தேன், நீயும் கஷ்டப்பட்டு வா, வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கடமை. இப்போ நான் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்.
டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட்ங்கிறதா நான் இன்னைக்கு சொல்ல போற டாபிக். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட ஆசை இருக்கணும், அந்த ஆசையை ஒரு தூரத்துல வைக்கணும். இதுக்கு எப்படி நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒண்ணு வந்து முதல்ல நமக்கு வந்து நம்ம அஃபோர்டபிலிட்டி நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகளை, முக்கியமா வந்து பையனை நம்ம வீட்டுல இருந்து தனியா வைங்க. அதான் நீங்க டிபெண்டா இல்லாத பட்சத்துல எப்பொழுதுமே எட்டி இருக்கிற உறவுகள் தான் இனிக்கும். அந்த காலத்துல நம்ம எல்லாம் லீவ் விட்டா பாட்டி தாத்தா வீட்டுக்கு கிராமத்துக்கு போவோம். தாத்தா பாட்டி எல்லாம் கிராமத்துல இருப்பாங்க, நம்ம எல்லாம் டவுன்ல இருப்போம். லீவ் விட்டா எல்லாருமே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் என்ஜாய் பண்ணி, பொண்ணோட பையனா இருந்தா, பொண்ணு வயிற்று குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்ல பையனோட குழந்தைங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் போய் இருந்து ஒரு மாசம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துருவோம். தாத்தா பாட்டி கிராமத்துல இருப்பாங்க. அந்த டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட். அதனாலதான் நமக்கு வந்து பாட்டி தாத்தா கிட்ட நமக்கு வந்து ஆசை ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா வந்து உங்களால முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல நீங்க தயவு செஞ்சு தாராளமா அவங்களை வந்து நம்ம வீட்டை விட்டு தனியா வைங்க. அதே மாதிரி அந்த வீடு பாக்குற பொறுப்பை கூட நீங்க எடுத்துக்காதீங்க. அது அவங்களுடைய பிரச்சனை, அவங்க எடுத்துக்கட்டும். எவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம வந்து எட்டி இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து குறையும். நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். அதான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் இதுலதான் கிடைக்கும் நமக்கு. தனி வீடு பாக்குறதுல கூட நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இந்த வீடை பாத்துக்கோ, இப்படி வச்சுக்கோ அப்படின்னு. அது அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அவங்களுக்கு எது வசதியா இருக்கோ அவங்க அது வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய டாட்டர் இன் லாவை நீங்க டாட்டர் இன் லாவாவே பாருங்க. நான் டாக்டரா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவும் சொல்றதுக்கான ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது. என்னவாவே இருந்தாலும் நம்மளுடைய டாட்டர் தான், டாட்டர் இல்லா தான். அவங்க கிட்ட நீங்க ஏதாவது ஒரு சொல் தவறா சொல்லியிருந்தீங்கன்னா, அதனுடைய வாழ்நாள் முழுமைக்கும் என்னோட மதர்-இன்-லா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது நீங்க எவ்வளவோ நல்லது செஞ்சிருப்பீங்க, உங்களுக்கு டெலிவரி முதற்கொண்டு பார்த்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு பெருசா தெரியாது. நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்து பெருசா எப்பொழுதுமே தெரிஞ்சிட்டு இருக்கும். அதனாலதான் டாட்டர் இன் லாவை எப்பொழுதுமே டாட்டர் இன் லாவா பாருங்க. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொல்ற சொல்ல நம்ம வந்து சொல்லாம இருக்கிறதுக்கு மேக்சிமம் என்ன முயற்சி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுவோம். அதாவது நீங்க வந்து அம்மா இல்லைங்கிறத மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. நீங்க அம்மா மாதிரி இருக்கலாம், ஆனா அம்மா கிடையாது. அதுதான். அதே மாதிரி உங்களுடைய டாட்டர் இன் லாவுடைய நிறை, குறை, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதெல்லாம் யாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உங்களுடைய சன்னுக்கு தான் அது பிரச்சனை. அந்த பிரச்சனையை நீங்க வந்து பிரச்சனையா எடுத்து நினைக்கவே நினைக்காதீங்க, பேசவே பேசாதீங்க. உங்க டாட்டர் இன் லா ஆஸ் இட் இஸ் அவங்க இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சா உங்களுடைய சன் வந்து அதை திருத்தட்டும். நீங்க திருத்துறதுக்கு எந்த முயற்சியும் செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரே வீட்டுல வசிக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கும்பொழுது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, எந்தெந்த வேலையை யார் யார் பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல பகிர்ந்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாம லாண்ட்ரி பண்றது, நான் சமைச்சு கொடுக்குறேன், அந்த வேலையெல்லாம் நீங்க செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் ஈவன் உங்க பேர குழந்தைங்களை கூட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் நிக்க கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் உங்க டாட்டர் இன் லா வந்து இந்த என்னோட குழந்தைய நீங்க பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும் அந்த உரிமையை, அந்த குழந்தைங்களை பாத்துக்கக்கூடிய உரிமையை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்பர்ட் இல்ல, நம்மளை விட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம சொல்ற எல்லாத்தையுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய சன்னுக்கும் உங்களுடைய டாட்டர் இன் லாவுக்கும் நீங்க ஒரே வீட்டுல இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைகளை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. நீங்க போய் அந்த பிரச்சனைக்குள்ள தலையிட்டு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, இதெல்லாம் எதுக்காக நீ வந்து சண்டை போடுற, அந்த மாதிரி எந்த கேள்வியுமே நீங்க கேட்காமல் இருங்க. கேட்காமல் இருக்கும் உறவுகள் தான் இனிக்கும். நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு யோசனை வந்துரும்னா, நம்மளுடைய மதர் இன் லா நம்ம ஹஸ்பண்ட்க்கு தான் மதர், சோ அவங்க வந்து பயாஸ்டா நம்ம ஹஸ்பண்ட்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். பிரச்சனைகளை அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும். அவங்க பேசி தீர்த்துக்கிட்டு அவங்க வெளியில வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களால சால்வ் பண்ண முடியல, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை தீர்த்து கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லாதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு அவங்க சண்டை போடும்போது உங்களுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது. இந்த நிலையில தான், ஒரு மோன நிலையில நீங்க இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதுவும் தான் டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் தான். இதுவும் டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட். ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா அவங்க பிரச்சனைகளுக்குள்ள நீங்க தலையிடல. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க கேட்டா நீங்க செய்றீங்க. இதுதான். அதே மாதிரி
உங்களுடைய பேர குழந்தைகள் உங்களுடைய சொத்து கிடையாது, அவங்க உங்களுடைய குழந்தைகள் கிடையாது. அவங்க உங்களுடைய பையனுக்கும் மருமகளுக்கும் அவங்களுடைய குழந்தை இது, அவங்களுடைய சொத்து இது. நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஹாரிங்டன் ரோட்ல இருக்கிற சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டர்ல வந்து ஒரு ஸ்பீச் கேட்டோம். அதுல அந்த சுவாமிஜி சொன்னாங்க, இப்போ பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் இருங்க. பேரண்ட்ஸ் குழந்தைங்களை ரைஸ் பண்ணட்டும். கிராண்ட் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கொஞ்சுங்க, அவங்களுக்கு தேவையானதை கேட்டா வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதே தான் நான் திரும்பவும் சொல்றேன். அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அதுல போய் இன்டர்ஃபியர் பண்றதுக்கான அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றத அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருப்பாங்களாங்கிறத முதல்ல நம்ம யோசிக்கணும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இருந்து அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் தேவை அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் நம்ம இது வந்து அடுத்தது வந்து உங்களுடைய மருமகள் நீங்க வந்து எதிரே பார்க்காதீங்க. அவங்க வந்து உங்க மருமகள் என்னென்ன மரியாதை கொடுக்கணுங்கிறது வந்து உங்க பையன் தான் சொல்லணும். நீங்க சொல்லாதீங்க, எனக்கு இந்த மரியாதையை கொடு, எங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மரியாதையை கொடு அப்படிங்கறத, இல்ல கெஸ்டுக்கு இது பிடிக்கும் இதை செய்யுங்கிற அந்த அதிகாரம் மருமகள் மேல நீங்க செலுத்தாதீங்க. அதை உங்க பையன் சொல்லட்டும். இது வந்து எங்க பெரியமா வந்திருக்காங்க, எங்க அத்தை வந்திருக்காங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும், அந்த அந்த ஒரு உதவியை வந்து உங்க பையன் செய்யட்டும். அந்த ஒரு சொல்ல வந்து உங்க பையன் வாயிலேருந்து வரட்டும். நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அது உங்க பையனுடைய டியூட்டி தான். அதே மாதிரி உங்க குடும்பத்துல இதுதான் வழக்கம், உங்க பையனுக்கு அதுதான் பிடிக்கும்னா அதை நீங்க சொல்லாதீங்க. உங்க பையனுக்கு வந்து தோசை தான் பிடிக்கும், தோசை வாத்து தான் டெய்லி சாப்பிடுவாங்க, எங்க பையன் இட்லி சாப்பிட மாட்டாங்கன்னா உங்க பையனே சொல்லட்டும். நீங்க சொல்லாதீங்க. அதை உங்க பையன் எனக்கு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லட்டும். இல்ல சில சமயம் பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட வந்து எல்லா பையங்களும் தோசை தான் வேணும்னு கேட்பாங்க. ஆனா மனைவி வந்து இட்லி வார்த்து கொடுத்திருந்தா கூட தாராளமா அந்த இட்லியை ரொம்ப பிடிச்சு சாப்பிடுவாங்க. சோ நம்ம வந்து நம்ம மருமகள் மேல எந்த ஒரு அதிகாரத்தையும் நம்ம பண்ண வேண்டாம். என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாவற்றையுமே நம்மளுடைய மகன் சொல்லட்டும். இது பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. அடுத்தது வந்து உங்களுடைய ரிட்டையர்மெண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணணும் முக்கியமா. அதாவது நம்ம வந்து இப்போ இப்படி இருக்கோம், நம்ம குழந்தைங்களை நம்ம படிக்க வச்சுட்டோம், நம்ம குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கோம், அதுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஆனா நமக்கும் ஒரு ரிட்டையர்ட் லைஃப் இருக்கு. அந்த லைஃபுக்கு நமக்கு பணம் தேவை. அதுக்கு என்ன மாதிரி சேவ் பண்ணணும்? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வந்து பினான்சியல் பிளானர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து கொஞ்சம் அமௌண்ட் மாசம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லயோ நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுடைய பிற்காலத்துல நீங்க வந்து உங்களுடைய சன்னையோ உங்களுடைய டாக்டரின்லாவையோ இல்ல உங்களுடைய டாக்டர்ஸையோ டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை வராது. சோ பினான்சியல் பிளானிங்கிறது எல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்காலத்துல அப்படி கிடையாது. எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. நம்ம அம்மா நம்ம அப்பா அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு அந்த ஒன்னஸ் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ நமக்கு நம்மளுடைய பினான்சியல் பிளானிங்க நம்ம வந்து பக்காவா பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃபை நீங்க வந்து ஒரே ஒரு சர்க்கிள்குள்ள நீங்க வந்து சுருக்கிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க இத்தனை நாள் வந்து உங்க குழந்தைங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களுக்காக நிறைய உழைச்சிருக்கிறீங்க. சோ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க செஞ்சுக்கோங்க. அந்த ரிலாக்ஸ்டு மைண்ட் வந்து உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரும். முக்கியமா நீங்க வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, போயிட்டு வாங்க. அதுக்காக தான் பினான்சியல் பிளானிங் நான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். அந்த பினான்சியல் பிளானிங் நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட ரிட்டையர்ட் லைஃப்ல கையில பணம் இருந்ததுன்னா நம்ம டிபெண்டா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. முன்னொரு காலத்துல இருந்தோம், அது வேற. இப்போ பிரசன்ட் சினாரியோல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ட் எல்டர்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஆயிரமா சேர்த்திருப்போம், அவங்க வந்து லட்சத்துல பரல்றாங்க. இப்போ நம்ம வந்து அந்த சேர்க்கணுங்கிற நம்ம சொல்றதை வந்து நம்ம குழந்தைங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. இது என்ன பெரிய விஷயமா, ஜஸ்ட் ஃபியூ தௌசண்ட்ஸ் அப்படிம்பாங்க. நமக்கு ஜஸ்ட் ஃபியூ தௌசண்ட்ல நமக்கு ஐயோ 1000 ரூபாய் அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம். அந்த பினான்சியல் பிளானிங் அண்ட் பினான்சியல் டிசிப்ளின் ரொம்பவுமே முக்கியம். அதே மாதிரி ரிட்டையர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோ எல்லாமே நம்ம நல்லா இருக்கும் போதே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. எப்போது இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு தான் கொடுக்க போறோம். நம்ம அதை எப்போது எங்கேயும் எடுத்துட்டு போக போறது இல்லை. ஆனா நம்ம இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அந்த பணம் நமக்கு தான் தேவையா இருக்கும். அடுத்தவங்களுக்கு அது தேவையே கிடையாது. அவங்களுடைய ஃபேமிலியை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பார்த்துப்பாங்க. குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் கட்டுறேன் நீங்க நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்டி படிக்க வச்சுட்டீங்க.
ஆனா உங்க பேர குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து உங்க பையனுக்கும் உங்களுடைய டாக்டருக்கும். அதனால தயவு பினான்சியல் பிளானிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி கிராண்ட் சில்ட்ரன் வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ள இல்லைங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். கிராண்ட் சில்ட்ரன் வந்து பேரண்ட்ஸோடைய ப்ரெஷியஸ் கிஃப்ட். அந்த கிஃப்டை நம்ம கொண்டாடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அந்த கிஃப்டை நம்மளோடது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா தான் கண்டிப்பா வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி எந்த நிலையிலையும் நமக்கு வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய லாஸ்ட் டேஸை நம்ம வந்து குழந்தைங்களோட சேர்ந்து வாழணும்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் அத்தனையுமே போயிடும். நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு இட்லி சாப்பிடணும்னு நமக்கு ஆசையா இருக்கலாம். நம்மளுடைய டாக்டர்லாம் ஒர்க்கிங் விமனா இருக்கலாம். அவங்களுக்கு நமக்கு என்ன வேணும் பண்ணி கொடுக்கணுங்கிறத அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது முடிந்த வரை நம்ம வந்து தனியா இருக்கிறது தான் பெஸ்ட். தனியா இருந்து நம்ம வீட்டுல அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போட்டோம். ஒரு தீபாவளி, பொங்கல் எதுவா இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும். நம்ம வீட்டுல வந்து ஒரு 10 நாள் இருக்கட்டும். நம்ம அங்க போவோம், ஒரு 10 நாள் போய் இருங்க. வேற எதுக்குமே ஆசைப்படாதீங்க. அதே மாதிரி பேர குழந்தைகள், அதுதான் ரொம்ப எல்லார் வீட்லயும் வர பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, பேர குழந்தைகள் மேல உரிமை இருக்குன்னு வந்து பாட்டி தாத்தா நினைச்சுக்கிறாங்க. நீங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுங்க, பிக்கப் பண்ணுங்க, டிராப் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து நீங்க அவங்களுக்கு செய்யற ஒரு ஹெல்ப். அதெல்லாம் நீங்க பண்ணலாம். ஆனா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க மேல உரிமை கிடையாது. அந்த குழந்தைக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு நீங்க போய் நிக்காதீங்க. ஏன்னா நம்ம இருந்த நிலைமை வேற. அப்ப நீங்க சொல்லி கொடுத்த பாடம் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் சொல்லி கொடுத்து நம்ம பெரிய டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக்கியிருப்போம். ஆனா பேர குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. இப்ப இருக்க சுச்சுவேஷன் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்டேட்டடா இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகள் அப்டேட்டடா இருக்கிற மாதிரி நம்மளால இருக்க முடியாது. இன்னொன்னு, எனக்கு அனுபவம் இருக்கு, அதனால அவங்க என்னோட அனுபவத்தை அவங்க வந்து கொஞ்சம் கேட்கலாம், என்னுடைய அறிவுரையை அவங்க வந்து மதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அது தெரியாது. உங்களுடைய அனுபவம் வந்து அவங்களுக்கு தெரியாது. அவங்க இப்போ ரொம்ப சிம்பிள். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் குழந்தையா இருக்கும் போது ஃபீவர் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு பேராசிட்டமால் மாத்திரையை போட்டுட்டு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குனா ஃபீவர் குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம். இப்போ என்ன சொல்றாங்க? பேராசிட்டமால் மாத்திரையை போட்டுட்டு நல்லா வந்து தண்ணியை வச்சு ஸ்பஞ்சிங் பண்ணுங்க, சில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சு ஸ்பஞ்சிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து அந்த காலத்திலேயே தான் இருப்போம். நான் என் பையனுக்கு அப்படிதான் பண்ணினேன், அதனால இந்த குழந்தைக்கும் அப்படிதான் பண்றேன்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. இப்ப டாக்டர்ஸ் இதுதான் சொல்றாங்க, ஸ்பஞ்சிங் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளால மாற்றிக்கொள்ள முடியலன்னா நம்ம அட்வைஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல நம்ம வந்து தேவையில்லாம அவங்கள வந்து நம்ம வந்து டார்ச்சர் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவுரைகள் தேவையில்லாம அவங்களுக்கு நம்ம சொல்லும் போதுதான் அவங்களுக்கு நம்ம மேல வந்து ஒரு கோபம் வரும். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட் ரொம்ப அவசியம். குழந்தைகள் உடம்பு சரியில்லையா, ஆபீஸ் போயிருக்காங்களா டாக்டருங்களா, இல்ல டாக்டர் கொண்டு விட்டுட்டு போயிருக்காங்களா, குழந்தைங்களை பாத்துக்கோங்க. ஆனா அவங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுங்க. நீங்களா வந்து நான் உனக்கு இதுதான் கொடுத்தேன், இந்த மாத்திரையை கொடுத்தேன், இந்த சாப்பாடு கொடுக்காதீங்க. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம்ங்கிறது வேற. இப்போ எல்லாமே டின்டு ஃபுட் வந்துருச்சு. அவங்க அதுலதான் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? சத்துமாவு கஞ்சியிலதான் எல்லா சத்தும் இருக்கு, நான் உனக்கு அதை தான் கொடுத்து வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதை கேட்க மாட்டாங்க அவங்க. நம்ம வந்து கையால ஊட்டணும்னு நினைப்போம் குழந்தைங்களுக்கு. அவங்க ஸ்பூன்ல கொடுங்க, அதுதான் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நம்ம விட்டு கொடுத்து போகணும் ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம உறவுகள் கிட்ட இருந்து இந்த மாதிரி டிட்டாச்சா இருக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. மூணாவது வந்து விலகியே இருங்கள், அது இனிமையாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமா இருக்கணும். என் பிள்ளைன்னு நம்ம பதறலாம், அது எதுக்குன்னா ஒரு லிமிட் தான். இப்போ உங்க பிள்ளை இன்னொரு பொண்ணுடைய மனைவி, இன்னொரு குழந்தைக்கு அப்பா அவரு. சோ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு ஒரு கூண்டுல ஒரு பறவை இருந்துச்சாம். அது ஒரு 6-7 குஞ்சு பொறிச்சிருந்துதான். அது என்ன பண்ணிருக்காங்க, அந்த அம்மா பறவையை வந்து அந்த கூண்டுல இருந்து எடுத்துட்டாங்க. ஆனா அந்த அம்மா பறவை எப்படியோ போய் இந்த இறைய கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அந்த கூண்டுல இருக்க அதோடைய குஞ்சுகளுக்கு வந்து ஊட்டிட்டே இருந்துச்சான் அந்த அம்மா பறவை. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, அந்த அம்மா பறவையை பிடிச்சி அந்த கூண்டுக்குள்ள போட்டுட்டு அந்த குஞ்சுகள் எல்லாம் வெளியில திறந்து விட்டாங்களாம். அதுங்களுக்கு சுதந்திரம் வந்துருச்சு, அதுக்கு பறந்து போயிடுச்சு. இந்த ஆனா அந்த ஒரு சின்ன பறவை கூட அந்த கூண்டுக்குள்ள வந்து அம்மா பறவையை பார்க்கவே இல்லையா.
ஏன்னா அதுங்களுக்கு வந்து சிறகு முளைச்சிருச்சு, அவங்க பறந்து போயிட்டாங்க. இதுதான் டிட்டாச்மெண்ட் வித் அட்டாச்மெண்ட்ங்கிறது. ஆனா அந்த அம்மா பறவை எத்தனை நாள் ஆனாலும் அந்த கூண்டுக்குள்ளேயே தான் இருந்துதான். ஏன்னா தன் பிள்ளைங்க வரும், நம்மளை தேடி வருங்கிற ஒரு எண்ணத்துல. சோ இது ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்ற மாதிரி என் குழந்தை நம்ம பதற்றத்துல இருக்க வேண்டாம். இப்போ உங்க குழந்தை இன்னொரு குழந்தைக்கு அப்பா அம்மாவா இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து தெரியும் அது என்னவா, என்ன மாதிரி தன்னுடைய குழந்தைங்களை பார்த்துக்கணும். அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒரு டிட்டாச்மெண்டோட நம்ம இருக்கணும். அதே மாதிரி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இது ரொம்ப 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 முக்கியம். திரும்ப திரும்ப பினான்சியல் பிளானிங் தான் இதுக்கு திரும்பவும் வருது. நம்மளுடைய ரிட்டையர்ட் லைஃப் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைய நம்மளே எதிர்பார்க்கணும். அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நம்ம இருக்கிறதுங்கிறது கூடவே கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கையில பணம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க வீட்டை வளர்க்கக்கூடிய நாய்க்கு கொடுக்குற மரியாதையை கூட நமக்கு கண்டிப்பா கிடைக்காது. இது எங்களுக்கு வந்து அனுபவபூர்வமா எங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த ஒரு நம்ம கிட்ட இருக்கிற பணம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேமிப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க யாருக்குமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நேராவே நம்மளுடைய ஒரு குழந்தை வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க, நான் கண்ணுக்கு முன்னாடி நான் இதை வந்து கொடுத்துட்டு போயிடுறேன், எப்படி இருந்தாலும் இது அவளுக்கு போக வேண்டியது தானே அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனா நாளைக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டோம்னா உங்க சன்னுக்கோ டாட்டர்ஸ்க்கோ கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது வராது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நடுத்தருல நிக்கிறதுங்கிறது உண்மை அப்படிங்கிறது எங்க கிட்ட வர்றவங்க அத்தனை பேருமே சொல்றாங்க. என்னோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் பணம் வந்தது மேடம், சன் கேட்டாரு, டாட்டர் இன்லா கேட்டாங்க, டாட்டர் கேட்டாங்க, சன் இன்லா வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு கேட்டாங்க, ஆனா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆனா இப்போ எங்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் காலம் முழுக்க நீங்க வந்து அவர்களுடைய உயர்வுக்காக நிறைய நீங்க வந்து இழப்புகளை வந்து சந்தித்துதான் இருப்பீங்க. அதை நீங்க சொல்லியே காட்டாதீங்க, அது உங்களுடைய கடமை. நீங்க உங்க குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இருப்பீங்க. அதை நீங்க சொல்லி காமிச்சிடாதீங்க. ஏன்னா அது உங்களுடைய கடமையை நீங்க சரிவர செஞ்சிருக்கிறீங்க. அதை சொல்லி காட்டுறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்ப விளைவித்திடும். அதாவது கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து சிதைந்து போன தலைமுறையில தான் நம்ம இருக்கிறோம். அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. தேவைப்பட்டா நம்ம போய் பேரம்பேத்தி வீட்டுல, நம்ம பையன் வீட்லயோ டாட்டர்ஸ் வீட்லயோ ஒரு மாசம் இருந்துட்டு வரலாம். அதே மாதிரி அவங்களும் தேவைப்பட்டா வந்து நம்ம கிட்ட இருந்துட்டு வரலாங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த நேரத்திலையும் உங்களுடைய சன் இன்லா முன்னாடியோ, உங்களுடைய டாட்டர்ஸ் இன்லா முன்னாடியோ, உங்க ஹஸ்பண்டையோ இல்ல உங்க ஒய்ஃபையோ நீங்க வந்து விட்டு கொடுத்து பேசவே பேசக்கூடாது. யார் அந்த மாதிரி பேசினாலும் நீங்க எதிர்த்து குரல் கொடுத்துடணும். அதே மாதிரி நம்ம வந்து சன் இன்லா வீட்டுக்கு போறோம், இல்ல சன் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான மருந்து, மாத்திரை, பேஸ்ட், பிரஷ் எல்லாமே நம்மளே வாங்கிட்டு போயிடணும். அங்க போயிட்டு இது எதுக்காக, இது ரொம்ப சின்ன விஷயம், இது எதுக்கு சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் தான் வந்து உறவுகள் பலப்படுறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டிடக்கூடாது. எப்ப வந்தாலும் இங்கதான் வந்து மருந்து வாங்கி கொடுக்க சொல்றாங்க, எப்ப வந்தாலும் ஒரு 50 ரூபாய்க்கு பேஸ்ட் கூட வாங்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு வேண்டாம். நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது நம்ம எதற்குமே யாருடைய கையுமே எதிர்பார்க்க சொல்லவே வேண்டாம். அதே மாதிரி அவங்க ஆடம்பரமா வாழறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்க வந்து விமர்சிக்காதீங்க. ஏன்னா அதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அதே மாதிரி இதுக்கு சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு உட்காத்தி வச்சு வயசான அப்பாக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சன்னையும் டாக்டர் எல்லாவையும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து 100 ரூபாய்க்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீங்க எல்லாம் இப்ப சல்லுன்னு ஆட்டோல போறீங்க, இல்ல கார்ல போய் இறங்குறீங்க, நாங்கெல்லாம் நடந்தே போவோம், 100 ரூபாங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கமெண்ட்டும் நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. ரெண்டாவது, அடுத்தது இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி அவங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. நிறைய வீடுகள்ல வந்து பிரச்சனைகள் வர்றதே அதுதான். ஏன் சமைச்சா என்ன, எதுக்கு இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோல வாங்கி சாப்பிடுறீங்க, இதுக்கு எவ்வளவு பணம் செலவாகுது? தயவு செஞ்சு அந்த கமெண்ட்டை நீங்க சொல்லாதீங்க. நீங்க அவங்களுக்கு எந்த பினான்சியல் ஹெல்ப்பும் பண்ண போறது இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எது தேவையில்லைன்னு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது உங்களால என்ன ஒரு முடியுமோ, நல்லது பண்ண முடியும்னா அந்த குழந்தைங்களோட போய் உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு அந்த குழந்தைங்களை ஒரு நாளைக்கு வெளியில கூப்பிட்டு போயிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஏதாவது கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுத்து சொல்லிட்டு வாங்க. அவங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை நம்மளால விமர்சிக்கவே கூடாது. நமக்கு 1000 ரூபாய் பெருசா தெரியும், அவங்களுடைய கார்பரேட் லைஃப்ல வந்து 1000 ரூபாய்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு நாள் செலவு. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க.
அதே மாதிரி அதிகமா ஆசை பாசம் வச்சதுன்னா கண்டிப்பா அது மோசம்தான். அதாவது அவங்க குழந்தைய அவங்க கவனிச்சுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் முக்கியமா. அதே மாதிரி நம்மளை விட அவங்க நம்ம குழந்தைங்க வந்து அறிவுல வந்து சிறந்தவர்களா இருக்கிறாங்க, திறமையிலையும் நம்மளை விட அவங்க வந்து சிறந்தவர்களா இருக்கிறாங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். நம்ம குழந்தை நம்மளை வந்து விட்டுடாது, நம்ம குழந்தை நம்மளை விட புத்திசாலி, நம்மளை விட அவன் நல்லா பிளான் பண்ணுவான், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வந்து குழந்தைகிட்ட இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல முடிவா என்னன்னா, அறிவுரைகள்ங்கிறது இந்த காலத்துல யாருக்குமே பிடிக்காது. நீங்க நம்ம நல்ல ஒரு பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் சரி, நம்மளே நல்லா படிச்சிருந்தாலும் சரி, அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம போர் அடிச்சு நம்ம லெக்சரே கொடுக்க கூடாது. குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி டாட்டர்ஸ் இல்லாம நம்மளுடைய மகளா பார்க்காதீங்க, நம்மளுடைய மருமகளா பாருங்க. அவங்க கிட்ட அன்பால திருத்துங்க. இந்த அண்ட் வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவங்க கிட்ட வந்து இதுதான் பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறத சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாசுக்கா சொல்லுங்க. அவங்களுடைய மனசு புண்படுறபடி சொல்லாதீங்க. சாரி. இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப உறவுகள் வந்து மேம்படுறதுக்கு மிகவும் முக்கியமானது. மெயினா இருக்கிறது வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ். உங்க வீட்லயே உங்களுடைய டாட்டர் இன்லாவும் சன்னும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பர்சனல் ஸ்பேஸ நீங்க அவசியமா கொடுக்கணும். அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது. உன்னுடைய சேலரி நீ என்ன பண்ற, நீ இந்த பேங்க்ல போடு, இதுல வந்து ஆர்டி போடு, இந்த மாதிரி எதையுமே நீங்க சொல்லாதீங்க. எப்பொழுதுமே எட்டி இருக்கும் உறவுகள் தான் இனிக்கும், கிட்டக்க இருக்கிற உறவுகள் வந்து கசக்கும். ஆனா நம்ம கிட்டக்கையே இருந்துகிட்டு அந்த உறவுகளை இனிமையா வச்சுக்கிறதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் இருக்கணும், அதே சமயம் டிட்டாச்மெண்டோட நம்ம இருக்கணும். அதுதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்ல வந்தது. இதுல அதாவது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவைகள் முதல்ல வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம எக்யூப் பண்ணிக்கணும். நம்ம முக்கியமா ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் நம்ம கையில பணம் இருக்க வேண்டும். அது ரொம்ப அவசியம். பாயிண்ட் நம்பர் 2, நம்மளுடைய பணத்தை நம்ம ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரிட்டையர் ஆயிட்டா இன்னுமே என்ன எல்லாரும் கவனிச்சுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. கண்டிப்பா அது நமக்கு பிற்காலத்துல உபயோகப்படும். நமக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அதை கொடுங்க. அதே மாதிரி பொண்ணையும் நாட்டு பொண்ணையும் ஒரே மாதிரி சரிசமமா பாதிக்கிறதுனால தப்பே கிடையாது. அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணுதான் அது. அந்த பொண்ணுகிட்ட நம்ம வந்து சொல்லி திருத்த வேண்டியத தயவு செஞ்சு திருத்துங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட அன்பா திருத்துங்க. அதே மாதிரி முக்கியமான ஒண்ணு, நாங்க எங்களுடைய கிளையன்ட்ஸ் சொல்லும் போது நாங்க கவனிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கண்ணை மூடிட்டு உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. உங்க பையன் செய்யறது தப்பா இருந்தா கண்டிப்பா நீ செய்யறது தப்புதான் அப்படின்னு பையனை திருத்துற ரைட் வந்து உங்களுக்கு இருக்கு. பையனை நீங்க திருத்தலாம், நீங்க அதை திருத்துங்க. அதே மாதிரி உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களோட லைஃப்ல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அந்த லைஃப உங்க பொண்ணும் அவங்களுடைய சன்னிலாவும் அவங்க வாழ்ந்துப்பாங்க. இப்படி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி சேமிப்பு, இந்த மாதிரி குழந்தைய படிக்க வை, எதுலையுமே நீங்க இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவங்களுடைய லைஃப அவங்கவுங்கள நீங்க வாழ விடுங்க. முக்கியமா வந்து எதுக்குள்ளயுமே இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நீங்க உங்க வீட்டுல பினான்சியல் இண்டிபெண்டன்ஸோட நீங்க இருக்கிறதுக்கு முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது சேமிப்புங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சேமிப்பு உங்களுக்கு வந்து சின்ன வயசுல நீங்க வந்து சொல்றீங்க இல்லையா, என் பையனுக்காக நான் இவ்வளவு சேமிச்சேன்னு, அதே மாதிரி அந்த சேமிப்பை உங்களுடைய ரிட்டையர்ட் லைஃபுக்காக நீங்க சேமித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிற்காலத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உறவுகளுக்குள்ள இனிமையா இருக்கும். உறவுகளை வந்து நம்மளால அழகாக்கி கொள்ள முடியும். அந்த உறவுகளை வந்து நம்ம இனிமையா ஆக்குறதும் கசப்பா ஆக்குறதும் நம்மளுடைய கையில தான் இருக்கு. உறவுகள் எப்பொழுதும் இனிமையானவை தான். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. உங்களுக்கு நான் சொன்னது பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு உங்களுடைய கமெண்ட்ல கேட்டீங்கனாலும் சரி, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ரேணுகா. இட் வாஸ் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். There are some people here who cannot understand Tamil. I apologize for that. I think yeah, I think there was a chat. I didn't want to spoil the flow because you can sum up in English for the people who cannot understand Tamil. ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தீங்க, நடுவுல வந்து இத சொன்னா அந்த flow போய்டும்னு சொல்லிட்டு I didn't want to interrupt you. Probably those the points, important points, you can sum it up in English for the people who cannot understand Tamil. Renuka. Sure.
Thank you. This is a topic under attachment with detachment. Main points வந்து don't encourage your son and his wife to stay under same roof with you. Best to suggest them to move out. Even the extent house renting, let them rent a house and let them go away. More the distance between you and your children's family, the better is the relationship with you and with your in-laws. Treat your son's wife as his wife, not your own daughter. Maybe just treat her as your friend. That's all. Your son would always be your junior, but if you think that his wife is of the same rank, and if you ever scolded her, she would remember it for her lifetime. So don't scold her, scold your daughter-in-law. Be patient with her. Whatever habits or characters your son's wife has is not your problem at all. It's your son's problem. Let him correct it. You don't try to correct the problem with your daughter-in-law. Even when living together, make each other businesses clear. Don't do their laundry. Don't cook for them. Unless otherwise, if your daughter-in-law asks them to take care of your child or cook for them, otherwise you don't do the work. More than everything, you just save money for your retired life. Don't depend on your children for your retirement life, and don't give the entire amount to your children after retirement. The money is essential, very much essential. So do financial planning. Financial planning is more important in nowadays. And most important point was that your grandchildren totally belong to your son's family, son and his wife. You can pet them, pamper them, but you cannot take the right over them. Please plan for your retirement. That's more important. And enjoy your retirement life. That is also more important. Do whatever you want. Go to a temple, go visit your place which you like to visit before your retirement. Do everything, whatever you want. Save your money. That's the main reason. And always keep a distance with your family, with your sons, daughters-in-laws, daughter and son-in-laws, because that will give them an attachment. Thank you. Thank you. Thank you, Renuga. Thank you so much. Thank you. Thank you. Now we throw it open to the participants. If you have any questions, you can unmute yourself, ask the question, or put it in the chat box. Okay. Hello. கேக்குதா? Yeah, கேக்குது, Dr. Edil. Go on. Yeah, ரேணுகா, Yes. ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா சொன்னீங்க. வெரி பிராக்டிக்கல் அண்ட் யதார்த்தமா பேசுனீங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிவிச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். சொல்லுங்க ஆண்டி. உறவுகளுக்குள் இவ்வளவு இறுக்கம் இருக்கிறதுங்கிறது அந்த காலத்துல தெரியல போல இருக்கு. இந்த காலத்துல இருக்கிறத நீங்க அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. இத பத்தி தெரிஞ்சுக்காதவங்க கூட நிஜமாலுமே இதை இவ்வளவு நெருக்கமான உறவு, இறுக்கமான உறவுகளா போயிடுது. நம்மளோட அன்பை காட்டுற விதத்துல we make it more tighter. As you have been explaining, முக்காவாசி எல்லா ஃபேமிலிலயும் இந்த பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா இத நீங்க சால்வ் பண்றத ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. அது கொஞ்சம் சில சமயம் நம்ம ஏன் உரிமை எடுத்துக்க கூடாதுங்கிற ஒரு அங்கலாய்ப்பு வரலாம். ஆனா அந்த அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. they are different. மண்ணின் மைந்தர்கள் மாதிரி அவங்க பிறந்துட்டாங்க, நம்ம செஞ்சுட்டோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு சினிமால லக்ஷ்மி சொல்லுவா, ஒன்னா இருக்கிறோம், கசந்துண்டா அதுக்கப்புறம் மோந்து பார்க்க கூடாதுப்பா. அதே போல உறவுகளை ரொம்ப நல்லா நம்ம கொண்டு போகணுங்கிறத இந்த காலத்துல எல்லாருக்குமே தெளிவா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்யூ. ஆஸ் அ டாக்டர், நான் நீங்க சொன்ன மாதிரி I used to plan my retired life. நாங்க இண்டிபெண்டா இருக்கோம் இன்னைக்கும். அதனால நீங்க சொன்னதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஐ திங்க் த ஹாப்பினஸ் இஸ், இது நீங்க சொன்னதை இன்னுமே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணுங்கிறது ஐ டேக் இட் இந்த வே.
Thank you. ஆண்டி. Thank you, doctor. தேங்க்யூ. ஆக்சுவலா நாங்க வந்து நிறைய கேசஸ் பாக்குறோம் ஆண்டி. எங்க கிட்ட வரவங்க எல்லாம் ஒண்ணுமே விஷயமே இல்ல. இந்த ஒரு டிட்டாச்மெண்ட் இல்லாம ஒரு அட்டாச்சா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. இந்த டாபிக் சொல்லணும்னு நான் நினைச்சேன். வெரி குட். இல்ல நீங்க கேஸ் ஸ்டடி மாதிரி நிறைய பண்ணிருக்கிறதுனால you will be able to bring out all these points. Yes, I think she was speaking from experience, with all her experience by meeting all the people. Over experience mari irundhathu Renuka. And I think thanks Dr. Edil for coming in and giving these points. And ninga Renuka financial planning patti sonnadhu, there are some very young people also here. நம்மளுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லையே, அவங்க ஏதோ பேரம் பேத்தி பத்தி பேசுறாங்க, டாட்டர் இன் லா பத்தி அப்படிலாம் பேசுறாங்கன்னு அவங்க நினைக்கலாம். But I think it is very valid for them because financial independence starts very early, right? So you have to plan. You have to plan when you're young itself. So it is valid point for everybody, for every age group, and the particular point. That is where lots of elders, they make a mistake and do not plan for their retirement, and they are dependent upon the children. And, rifts and all the skirmishes arise because of that. Very valid point, Renuka. I open the floor to any other person who wants to ask any question. Hello. You can yeah. Welcome. I am Sivasayalam. Renuka Madam, excellent point. I have a question based on your experience and dealing with the clients. I want to know, people come to you at the breaking point level when they reach when they reach almost the end of the road. People come to you. Other than matrimonial discard. Uncle, I'm not able to hear. Are you able to hear me now? Now only I'm able to hear you. Okay. I just want to know, other than matrimonial discard, okay, problems in the family relationship are projected to you at the breaking point level? First one, too much of attachment. Next one, the properties. Possessiveness. Okay. Possessiveness and property related issues in the family. They have to treat all their sons, daughters equal. Too much of interference with their parents, by their parents. But I have a supplementary question. You talked about property matters and treating everybody equal, both the son and the daughter. In spite of legal backing, is it being practiced? Yes, most of the people are doing that. Okay, thank you. Thank you, sir. Thanks, Mr. Sivasayalam, for coming in with a question. Anybody else? Let me just check the chat box. A lot of people have said, there is a question, ma'am, in the Indian context, there is still a large involvement of parents in children's life. In your experience as a lawyer, what percentage of marriages become rocky because of this? Because even if there is no involvement from parents, sometimes marital problems happen. Can you share any situation that you have handled in your profession? There is a question, a very good question, Renuka. It's possible to answer that? No understanding between the husband and wife is the main reason. Okay. Yeah. And too much of interference by their parents is another reason. 50% of the problem arises because of their parents. Okay. Both sides of parents, you mean? Yes, both sides of both the parents. Yeah. Yes. Okay. So I think accept them as they are. The mother-in-laws, they will not accept their daughter-in-laws as they are. That's the problem. Both the son-in-laws and daughter-in-laws. ஆமா, அக்செப்டன்ஸ் அது மாறத்துக்கு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களே தவிர நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரும் மாறணும்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு தான் எல்லாமே நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம்ஸ் வருதே அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாட் யூ செட் புரிஞ்சுக்கிறது. ஸோ ஆரம்பத்துல யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் யூ கேன் சால்வ் எனி ஹர்டில் விச் கம்ஸ் அலாங் லைஃப்ஸ் வே, ரைட்? ஸோ no, that is a very valid point, Renuga ma'am, when you said one is understanding, the other is expectation management. You know, expectation management is a big part of leading a happy life.
you know. Yes. Yes. If you have unbelievable expectations of others, you know, I always say the only person you can expect more out of is yourself. You know, you can Yes. only expect more out of yourself. Never expect more out of others. That Yes, itself, sir. Zero expectations from others. when you have that philosophy, whatever somebody comes with, you are happy to accept. If it is not Yes. agreeable to you, we can always discuss, you know. Yes. But it is expectation management is a very big part of relationship management, you know. Sure, very true, very true. That too in the marital life, the in-laws prachanala, that's the main issue. See, sometimes, you know, people don't understand. See, Negu and me, we are all of the same generation or age group, you know. Yes. And we have all bridged many gaps. We have crossed rivers, bridged gaps Yes. to make things smooth, you know. Yes. But the younger generation is very different, and their challenges are very different. You know, the way, suppose you have a meeting in the office at 8 o'clock. I'm just giving an example, ma'am. மார்கழி மாசம் நீ கோலம் Yes. போட்டுட்டு போலன்னு சொன்னா, இது வந்து அவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? மார்கழி மாசம் கோலம் போட்டுட்டு நீ போல, ஓகே. இவளுக்கு வந்து இங்க மீட்டிங், பாஸ் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப காப்பாத்திக்கணும் மேம். நீங்க வந்து இவ்வளவு சொன்னீங்களே பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸ்னு, நம்மளுக்கு வந்து ஜாப காப்பாத்திட்டாதான் பைசா வரும் இல்லையா? முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கும்போது மார்கழி மாசத்துல கோலம் போடாதது முக்கியமா, இல்லாட்டா ஆபீஸ்ல மீட்டிங், எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறது முக்கியமா? ஆபீஸ்ல இருக்க மீட்டிங் தான் மேடம் முக்கியம். அதுதான், இதுதான் பிரச்சனை. இது நீங்க சொல்ற மாதிரி சின்ன விஷயங்கள்ல பிரச்சனை. எதுக்காக நீ வந்து மார்கழி மாசத்து கோலம் போன? ஏன் கடவுளை நினைச்சா போடாதா? You are also a spark of divine. Your mother-in-law is also a spark of the divine. Your father-in-law is also a spark of the divine. Why can't you think that every day you are connected to the divine? That's it. You know, அத வந்து ஒரு சிம்பிளா நம்ம வந்து முடிக்கிறத விட்டுட்டு பாதி பிரச்சனை இந்த ட்ரெடிஷனல் இதுல வருது மேம். இல்ல, அது அவங்களோட டாமினன்ஸ் அவங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு, அவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து அப்ப ஒர்க்கிங் பீப்புளா இல்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு டைம் இருந்தது. இப்போ இருக்கிறதுல வந்து 2 பேருமே ஓடிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அவங்களுக்கு வந்து நின்னு பாக்குறதுக்கு கூட டைம் இருக்க மாட்டேங்குது அவங்க லைஃப. சோ அப்படி இருக்கும்போது மார்கழி கோலம் போடணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. That is what I think Renuka said, no, role clarity. ரோல் கிளாரிட்டி வந்து இருக்கணும், ஒவ்வொருத்தரோட ரோல் இருக்கணும். அண்ட் எதிர்பார்க்காதீங்க, அதுக்குதான் சொல்லிட்டு இருந்தாங்க, கோலம் போடலன்னு எதிர்பார்க்காதீங்க, ஏன் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. So mother, very good advice for both sets of parents. So இன்னொரு இது என்னன்னா, எதிர்பார்ப்பு is one thing. இது ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். It is சாரி, எனக்கு சடனா போயிடுது அந்த பாயிண்ட். எனிவே, எதிர்பார்ப்பு மேனேஜ்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட் ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட் வச்சுக்கணும். அவங்க சொன்ன மாதிரி யூனோ, எது நம்மளோடதோ அதுதான் நம்மளோடது. That comes with contentment, you know. Rajshri, one thing, Rajshri, when we had a conversation earlier, you wanted to talk about the role of the man in this. There are lots of men in this webinar, so you wanted to stress the role of the man. So if you have any points on that, you can tell in this forum. Yeah, see, இது வந்து மேம் சொன்ன மாதிரி இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல 2 பேரும் ஓடிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஓடினாதான் வண்டி ஓடும், யூனோ, அந்த மாதிரி இருக்கு. பிகாஸ் ஆஃப் வேரியஸ் திங்ஸ், எக்கானமி, எக்ஸ்பென்ஸ், expectations, education of children, everything has become very costly, you know. So after all of this, we also have to maintain our own lives and, like she rightly said, save something for the future. Now this is the macro, okay. The micro is the day-to-day work that each of us does. All of us are stressed at the end of the day. எல்லாருக்கும் வேலை இருக்கு, எல்லாரும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ஓடிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஃப்ரிக்ஷன் வரும், யூனோ. இப்போ
எதுக்கு சொல்ல வரேன்னா, சரி நீ வந்து ஒரு மெஷின் போடுறியா, ஓகே. துணி உணர்த்துறியா, ஓகே. பாத்திரம் தேய்க்கிறியா டின்னருக்கு அப்புறம், ஓகே. Everything, if it falls on the wife, naturally, she is also working outside. She has children to cater to. And on top of that, it's not like your mother, where your mother was at home taking care of all these things. That was the only thing she was doing. In today's generation, அப்படி இல்லையே. So அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க வந்து ஒரு டிவிஷன் ஆஃப் ஷோர்ஸ், வீட்டுல இருக்கிற ஷோர்ஸ் பண்ணாங்களேனாலே ஒரு பேலன்ஸ் வந்துருங்கிறது என்னோட வியூ. ஒரு அக்கௌண்டபிலிட்டி கிரியேட் பண்ணணும் மேம். ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபார் மென்னும் கிரியேட் பண்ணணும், நாட் ஜஸ்ட் விமென். ஓகே, எஸ். அது வந்து அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேடம். அம்மா தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பையனுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறேன், நான் ஒர்க் பண்றேன், நீனும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அம்மா ஷுட் டீச் த சன். ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் சரி சமமா வளர்க்கறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சின்ன வயசுல. நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ இந்த தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா அப்பா வந்து ஈஸி சேர்ல உட்கார்ந்து இருப்பாங்க, அம்மா குக் பண்ணிட்டு இருப்பாங்க, தம்பி படிச்சிட்டு இருப்பான், தங்க வந்து மாப் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அந்த மாதிரி இல்ல. இப்போ சினாரியோவே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ அம்மாவும் அப்பா வந்து ஷேர் பண்றாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பரவாயில்ல மேடம். ஆக்சுவலா இருந்தாலும் திஸ் இஸ் மதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் பையனை வந்து டீச் பண்றது வந்து அம்மாவோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. Correct. It starts very young. It starts very early. As soon as the child is born. So இது பொண்ணு தானே இப்படி வளர்க்கணும், பையன் தானே அப்படி வளர்க்கணும் அப்படின்னு காலெல்லாம் மாறி போச்சு. நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் மாறி. அது ஒரு பட் அம்மா வந்து கரெக்ட் பண்ணும்போது மத்தவங்க வீட்ல வந்து அதை டைல்யூட் பண்ணக்கூடாது. சரியா? மதர்ஸ் வாய்ஸ் இஸ் ஃபைனல். கரெக்ட். Okay, I have also seen many situations where mothers are trying to teach their sons and it is getting diluted by the elders in the family or even their own husbands. நீ எதுக்கு அவனை வேலை பண்ண சொல்ற? ஏன் பண்ணினா என்ன? ஏதாவது தப்பா? எல்லாரோட வீடும் நம்ம எல்லாரும் ஒரு வீட்டுல தானே இருக்கோம். இட் இஸ் அவர் ஹோம். கரெக்ட்? சோ நம்ம வீட வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வந்து அது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டு லிவ் இன். தட் இஸ் அவர் ஹோம். இல்லையா? So am I audible? Yes Rajshri. Yeah, so this is our home. Sense of oneness create பண்ணாம நீ எதுக்கு வந்து நீ அவனை கேக்குற அப்படின்னா ஏன்? why not? He's also living, he's also using this space, he's also part of the family, right? So that creation of oneness has to happen not just from the mother, ma'am. It has to happen from everybody in the family. There has to be an involvement. ஏன்னா அம்மா சொல்லி கொடுக்குறாங்கன்ட்டு ஒரு 10 பேர் அதை வீட்டோ பண்ணுவாங்க. ஓகே, கரெக்ட். So that is something which I was very clear with my in-laws, when I was bringing up my daughter. நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன், நான் என்ன சொல்றேனோ அதுதான் சட்டம். நீங்க வந்து அது குழந்தை பாவம் அழறது, பாவம் இது பண்றது இப்படின்னு don't dilute it. Okay, she is my child, I will take care. But you, whatever you want to give on the outside as grandparents, you enjoy, you take her out, yes, buy her what you want, that is from you. But when I am saying something to her, I'm operating from a sense of strengthening her or bringing her into a certain fold, which I don't want anybody else to veto my power there. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. இதுவும் விட்டு கொடுக்கறது தான். அம்மா வந்து ஒண்ணு குழந்தைய கரெக்ட் பண்ணும்போது மத்தவங்க வந்து அம்மா நீ ஏன் இப்படி பண்ற கேக்குறது பெரிய விட்டு கொடுத்தல். அது வந்து எல்லாரும் புரிஞ்சுட்டு நடக்கணுங்கிறது என்னோட வியூ. இல்ல ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. ஆக்சுவலா நான் மிஸ் பண்ண பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. Thanks Rajshri, very clearly you put forth your points here, adding to whatever Renuga has said. So ipa vandu oru murusa we got an idea of how each and every person should roles, responsibilities, how the behavior should be. எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் என்னன்னா, இந்த சீரியல் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, டிவி சீரியல்ஸ் எல்லாம் பண்றாங்க, ஏன் இதெல்லாம் வந்து அவங்க கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க? ஒரே மாதிரி சீரியல்ஸ், மாமியார் கொடுமை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ எவ்ரிதிங் ஹேஸ் டு சேஞ்ச். இல்ல நம்ம இந்த வெபினார்ல பேசுற மாதிரி so many places things have to change. நம்ம இந்த சொசைட்டி, நம்ம இந்த வெபினார்ல இருக்கிறவங்க இல்லாத வேற டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, வேர் சீரியல்ஸ் அஃபெக்ட் them.
சோ அதை பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க சில வேல்யூஸ் அதெல்லாம். சோ அது தப்பா இருந்ததுன்னா தப்பு வேல்யூ உள்ள போகுது. சோ whenever I switch it on பாசிங்ல பார்த்தாலே இது மாமியார் வந்து வில்லியா தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ரோல். why such things are not portrayed in serials, Tamil serials especially, is my adangam actually. Whoever is making, please make such kind of things. Detached attachment is Vedanta. It's high level Vedanta actually. அத வந்து இப்போ யதார்த்தமா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரேணுகா சொல்லிருக்காங்க. So இப்போ வந்து just for closing comments we have one special person, Pramila Rajkumar. Pramila, are you here? Just turn on your video. Just a little bit about Pramila. Pramila, are you there? Yeah, I'm there. Yes. Pramila is audiologist and speech language pathologist, member Child Welfare Committee, Department of Social Defense, Salem District, Tamil Nadu. She is the founder, Positive Point, the Counseling Cafe, co-founder of Shabda, Hearing Aids and Speech Therapy Center. She is the chairperson of All Ladies League, Salem chapter, Tamil Nadu. A very dynamic person who has won several awards for being an outstanding sociopreneur, also one of the 7 sisters of All Ladies League. And I welcome Pramila. Closing comments kudukarthukkaga in the awesome session ku, please give your valuable comments. Over to you, Pramila. Thank you, Meghalai. Thank you for this opportunity. And thank you, Renuga ma'am. Absolutely, என்ன சொல்றது, எனக்கு இந்த டாபிக் அண்ட் ஸ்பீக்கர் வந்து உங்களுடைய அட்வொகேட் ஃப்ரம் ஹைகோர்ட் அண்ட் இந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ஈகர். ஸோ ப்ரொஃபைல்ல சொன்ன மாதிரி சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி எவ்ரி டே நாங்க பார்க்கக்கூடிய கேசஸ் வந்து டோட்டலி சம்டைம்ஸ் நம்ம இமோஷன்ஸே காட்ட முடியாது, ஆனா உள்ள வந்து அவ்வளவு வலிக்கும். எவ்ரி சைல்ட் whom we rescue பாத்தீங்கன்னா வந்து they come from broken families. ஸோ இன்னைக்கு நீங்க சொன்ன அத்தனை விஷயமே ஐ திங்க் நீங்க சொன்ன அந்த டிட்டாச் அட்டாச்மெண்ட் எவ்வளவு முக்கியம். broken family and separated parents or parents இல்ல இன்னைக்கு government, in fact they say institutionalization is a last resort. அப்படின்னா என்ன, குடும்பங்கள்ல குழந்தைகள் வளரணும் அப்படின்றது. ஸோ வென் மேரேஜ் இஸ் நாட் கம்பேட்டபிளா இல்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி இல்ல, கம்பேட்டபிலிட்டி இட் இஸ் பிட்வீன் 2 families. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் செய்யணும். டாட்டர் இன்லா இஸ் டாட்டர் இன்லா, mother in law is mother in law. So அந்த கிளாரிட்டி இருந்தாலே மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஐ திங்க் நம்மளால அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியரா இருக்கும். ஸோ வித் ஆல் தீஸ் எக்ஸ்பீரியன்சஸ் எவ்ரிடே பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இன்டராக்ட் வித் பீப்புள் அண்ட் எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் so much of pain. அண்ட் ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் தான். அண்ட் வாட் இஸ் தட் இன்னும் அதுக்குள்ள when we go dive deeper into it, we see that it is relationship and அந்த இடத்துல இந்த கம்பேட்டபிலிட்டி இல்ல, புரிதல் இல்லாததுனால வரக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து பூதாகரமா பிரச்சனைகள் இருக்கு. And so beautifully you portrayed about financial freedom. வெரி ட்ரூ மேடம். இன்னைக்கு அந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் திரும்பவும் சொல்றேன், இந்த குழந்தைகளுடைய கதைகளை கேட்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்பா அம்மா வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க, இல்ல வேற ஒருத்தரோட வந்து போயிட்டாங்க, இப்படி எல்லாம் கேட்கும் போது இப்படி கூட ஒரு காரணம் இருக்குமா, அது ஒரு தனி உலகமா பாக்குறது. இட் இஸ் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இந்த புரிதல் அடிப்படையா அதைதான் வந்து ஐ திங்க் ஐ ஷுட் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா அழகா சொன்னார், திருவள்ளுவர் துறவரம் பற்றி அவ்வளவு அழகா சொன்னாரு, திருமண பந்தம் பத்தியும் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு குறள் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். சோ எந்த ஒரு பொருள் மேல ஒருத்தருக்கு பற்று அதிகமா இருக்கோ அந்த பற்றற்ற நிலைக்கு போகும்போது அந்த பொருளினால் வரக்கூடிய துன்பம் வந்து அவன் வந்து விடுபடுறான். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எவ்ரிவேர் ரிலேஷன்ஷிப்ல வந்து we are so attached. ஸோ அந்த இருக்கு ஆனா இல்லை அப்படின்ற ஒரு நிலையில நீங்க சொன்ன மாதிரி நீ சௌக்கியமா நான் சௌக்கியம், நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன், அந்த நிலையில இருந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த உறவுகளே வந்து ஒரு நல்ல இன்னும் மேம்படும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்வான கருத்து. ரொம்ப அருமையான ஒரு செஷன் மேம். நிறைய விஷயங்கள் பெரியவங்க எல்லாருமே ஷேர் பண்ணீங்க. இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த புரிதல், ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய புரிதலை வந்து நிறைய ப்ராக்டிக்கல் உங்களுடைய அனுபவங்கள் மூலமா நீங்க பார்த்த அந்த கேசஸ் மூலமா சொன்னீங்க. இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களை
சந்திச்சதுல உங்களுடைய கேட்டதுல தனிப்பட்ட முறையில ஐ திங்க் டேக்அவே இஸ் இதை கொண்டு போய் என்னால என்ன செய்ய முடியுமோ அப்படிங்கிறது தான். பர்சனலி என்னுடைய ப்ரொஃபஷன்ல வந்து எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு லைஃப்ல ஒரு மாற்றம் கொண்டு வர முடியுமோ அதை நான் கண்டிப்பா எடுத்துட்டேன். ஐ திங்க் தி செஷன் would have been really beneficial to all of us. எல்லாரும் கேட்டவங்க எல்லாருக்குமே எல்லாருமே ஃபேமிலியில இருக்கும். ஸோ நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் கண்டிப்பா என்ன சொல்றதுங்க வாழ்க்கையில நம்ம நடைமுறை கொண்டு வர முடியும். So when we say detachment, people think that it's like, you know, we have to renounce. No, renunciation of life is easy than renunciation in life. So that is even more challenging. So அதை செய்யறது வந்து it is a process. It will take time. ஒவ்வொருத்தருக்கு சீக்கிரமா வந்துடும், சிலருக்கு வந்து டைம் எடுக்கும். அது எல்லாமே அந்த புரிதல்ல தான் இருக்கு. And இன்னைக்கு டெக்னாலஜி, again one more thing I wanted to emphasize is with the advent of technology நிறைய வந்து குழப்பங்கள் வருது. மேம் தெரிஞ்சிருக்கோம் எத்தனை கேசஸ் நீங்க பார்க்கக்கூடிய ஃபேமிலி கோர்ட்ல இருக்கக்கூடிய கேசஸ்லாம் சில இது பாத்தீங்கன்னா வந்து இந்த டெக்னாலஜினால வந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரிவினையா இருக்கலாம். அண்ட் ஆஸ் மேக்லை செட் சீரியல்ஸ் நிறைய யோசிச்ச இது விஷயம். எவ்ரி சீரியல் ஒரு பாப்புலர் சேனல் பாத்தீங்கன்னா எல்லா சீரியல்லையும் 2 வைஃப். And mother-in-law is the Willy or the daughter-in-law is the, is portrayed as a Willy. So it's a wonderful session, man. Thank you. இன்னைக்கு வந்து இந்த takeaway-ஓட போறோம். கண்டிப்பா I think all of us will be benefited from the session. Thank you so much, Meglai, for this opportunity. Thank you, Pramila. It was very valid points. Renunciation is very easy. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். வாழ்க்கை உள்ள இருந்து அதை வந்து டிட்டாச்டா இருக்கிறதுங்கிறது வேற விஷயம். அது டோட்டலா வேற விஷயம். அதை நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. So it is like a crown for all the wonderful points which Renuka has already told earlier. Yes. Thanks, Pramila, for your valuable time. Renuka, you want to add a few words here? Yes. Sure. ஆக்சுவலா நான் சொன்னதை ரொம்ப அழகா வந்து பிரமிளா மேடம் வந்து இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி சேலத்துல இருக்கிறதுனால அவங்களும் வந்து பார்ட் ஆஃப் எங்களோட நிறைய கேசஸ் வந்து ஆக்சுவலா இப்பதான் தெரியுது என்னுடைய ஒரு சைல்டு வெல்ஃபேர் கேஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதுவே எங்களுக்கு இப்பதான் தெரியுது. அவங்க எல்லாரும் நேம் சொல்லியிருக்காங்க, பட் எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. பட் அவங்க அவ்வளவு சொன்னாங்க, அவ்வளவு அருமையா ஹேண்டில் பண்ணி என்ன குழந்தைய பார்க்க வச்சாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க வந்து இந்த கேஸ்ல வந்து ஹஸ்பண்ட்காக அப்போ குழந்தைய காமிக்கல அப்படிங்கும் போது மேடம் தான் இன்டர்ஃபியர் பண்ணி காமிக்க வச்சாங்கன்னு. பட் அப்போ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இப்ப தெரியுது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃுல் சர்வீஸ். தேங்க்யூ மேக்லை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. Lovely comments in the chat box and participants, thanks for tuning in. இதோட ரெக்கார்டிங்க வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா நான் தரேன். Please share this as much as possible. Let it go out to the world. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் it is important, very much needed for this society, for all ages of the society. So thanks so much all of you and for tuning in, and have a lovely Sunday. The next session will be on healthcare, the last Saturday of January, and it will be a specialist who is going to talk about the goodness of aloe vera, the medical benefits of aloe vera. It's going to be very interesting. நான் அந்த flyers எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். So we'll definitely see you there online. Thanks, Renuka, for this wonderful session. Thank you. Thank you all of you.